தேவ வார்த்தையில நம்பிக்கை வைத்து தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு திருச்சபையை விட்டு கடந்து போகும் பொழுது அவர் வார்த்தையிலே நம்பிக்கை உடையவர்களாக இவங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோ நாள் எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவர் வார்த்தையிலே வார்த்தையை நம்பும்படியாக இவங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் வார்த்தை உங்களை வாழ வைக்கும். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து தேவ வார்த்தை உங்களை பாதுகாக்கும். எடுத்து வாசிங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மீண்டும் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். திருச்சபையில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இதை வாசிங்க பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இந்த கான்வர்சேஷன் எங்க யார்கிட்ட பேசுறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவர் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து யார் இடத்துல பேசினாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அந்த பின்னணிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வாழ வைக்குமே தவிர அழிக்காது. எத்தனை பேரு உங்க வாயின் வார்த்தையில எத்தனை பேருக்கு சாபம் விட்டுருக்கிறீங்க? எத்தனை பேரை வாழ்த்து இருக்கிறீங்க? ரெண்டுமே நடந்திருக்காது. வாழ்த்துதலும் நடந்திருக்காது, சபித்தலும் நடந்திருக்காது. ஏன்? நம்முடைய வார்த்தையில ஜீவன் இல்லாதபடியினால அந்த வார்த்தை முட்களின் நடுவிலே நெருக்கப்பட்டதாய் வளர முடியாம, கிரியை செய்ய முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை மனுஷன் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வார்த்தை கொடுத்திருப்பாங்க? கொடுத்துருக்காங்களா? எத்தனை மனுஷங்க உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க? தாய் பிள்ளைக்கு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் நான் உனக்கு இதை வாங்கி தரேன், அடுத்த வருஷம் இதை நான் வாங்கி தரேன். வார்த்தை நிறைவேறியிருக்கா, நிறைவேறலையா? சொல்லுங்க. நிறைவேறல. வெண்ணு அப்படி கை தூக்கிட்டு டக்குன்னு கண்டத்துல கை வச்சுட்டா. மனுஷன் வார்த்தை கொடுத்தானா அந்த வார்த்தையில உண்மையா வார்த்தையை கொடுப்பான். ஆனா அவனுடைய சூழ்நிலை அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை செய்யவே மாட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா தேவ வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையிலே கிரியை நடக்கும். அந்த வார்த்தை அப்படியே நமக்கு நடந்து தீரும். இப்போ இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா தேவ வார்த்தை எனக்கு கிரியை செய்யும்னு? அல்லேலூயா. கஷ்டத்துல இருக்கிறவங்களே பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சுகித்து செழித்து வாழ வைப்பேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் மனநோவு உன்னை விட்டு விலகி போயிடும். உன் மனநோவு உன்னை விட்டு விலகி போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் தேவ வார்த்தை உங்களை காயப்படுத்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. காயப்படுத்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்துருச்சுன்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷ வார்த்தை என்ன பலப்படுத்துச்சுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வரவே வராது, வரவே வராது. ஆனா நம்ம அற்ப பதர் என்ன பண்ணுவோம்? மனுஷ வார்த்தை நல்லதா சொல்லுவானே,
அவன்கிட்ட போனால் நல்லதாக எதனா செவி சாய்க்கலாமே, அவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்கங்க அப்படின்னு நம்பி போய் நிற்போம். சொல்லிட்டு பின்பக்கம் வீட்டை கதவை பூட்டிட்டு வெளில போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள குறை சொல்லக்கூடாது. யாரும் வார்த்தையை கொடுக்கும்போது செய்யக்கூடாதுங்கிற ரீதியில் வார்த்தை கொடுக்கறது கிடையாது. செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் மனிதன் சக மனிதனுக்கு வார்த்தையை கொடுக்குறான். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வேளையில் இவன் சூழ்நிலை மாறும் பொழுது அந்த வார்த்தையை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. உங்களுக்கு நான் சமாதானத்தை விட்டு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் வரும்னு சொல்லியிருக்கிறார்னா திரும்ப அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவ பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்கு வந்துடுச்சுன்னா அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மனம் மாறுகிறான், குணம் மாறுகிறான், அவன் வாழ்க்கை மாறுகிறான். சொல்லுங்க, மனம், குணம், வாழ்க்கை. சொல்லுங்க, அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? மனம் மாறிடுவீங்க. அடுத்து என்னவா மாறுவீங்க? குணம் மாறிடுவீங்க. அடுத்து உங்க வாழ்க்கை மனமும் குணமும் ஒருவனுக்கு மாறிவிட்டது என்றால் அவன் வாழ்க்கை நறுமணமாய் மாறிடும். அவன் வாழ்க்கை நறுமணமாய் மாறிடும். ஏன்? மனசு தான் முதல்ல ஒருத்தனுக்கு மாறணும். அந்த வார்த்தை, தேவ வார்த்தை ஒருவனை மனம் மாற வைக்கும். அடுத்து அவன் குணம் மாற வைக்கும். மூன்றாவது அவன் வாழ்க்கையை மாற்றும். அப்போ ஆண்டவர் இந்த கால வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என் வார்த்தையை விசுவாசிங்க. அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும். நல்லா இப்படி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் உங்க ஃப்ரிட்ஜில், டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் நிறைய பலகாரங்கள் இருக்கிறது. உங்களை பார்க்க வர சொந்தக்காரங்க எல்லாம் பலகாரங்கள் இருக்கிறது. ஆப்பிள் வாங்கிட்டு வராங்க, பூஸ்ட் வாங்கிட்டு வராங்க, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வராங்க, போன்விட்டா வாங்கிட்டு வராங்க. எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. எடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க, பக்கத்தில் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வாங்கக்கூட பலன் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்பம், அவன் எடுத்துகிட்டு வருகிற அப்பம் உங்களுக்கு போஜனத்துக்கு ஏதுவாக இருக்கும். பசியை ஆற்றுமா? அதை எடுத்து புசிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்பிள் இருக்கலாம், திராட்சை இருக்கலாம், மாதுளம் இருக்கலாம், சாத்துக்குடி இருக்கலாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களை பார்த்துக்க ஒருத்தவங்க பக்கத்தில் இருப்பாங்களா, அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் அதுவே எதுவுமே இல்லாமல் அங்கே ஒரு மனிதன் உங்களுக்காக ஜெபம் பண்ண வராருன்னு வச்சுக்கிங்களேன், பிள்ளையே நீ கலங்காத, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. சீக்கிரத்தில் இந்த வியாதியிலேருந்து உனக்கு விடுதலை கிடச்சிடும். சீக்கிரத்தில் இந்த வேதனையிலேருந்து உனக்கு விடுதலை கிடச்சிடும். தேவ வார்த்தையை நம்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சரீர சுகத்தில் உனக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது எந்திரிச்சு உட்காந்து எனக்கு ஹார்லிக்ஸ் போடுங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்? அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது வல்லமை உண்டு. அப்பத்தினாலே மாத்திரம், அப்பம் எல்லா வேலையிலும் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுத்துடாது. அப்பம் திருப்தி கொடுக்காத வேலைகள் உண்டு. அந்த வேலைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாக இருக்கிறது. ஆனால் அங்கே தேவ வார்த்தை வரும் பொழுது தேவ வசனமும் வார்த்தையும் அந்த மனிதனை உயிரடைய செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, திருப்தியை கொடுக்குதானா? இருக்கவே இருக்காது. எதுவுமே இல்லாத வேலையில் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? எரேமியா 31:11 வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலவானுடைய கைக்கு நீக்கலாக்கி விடுகிறார். இதுதாங்க தேவ வார்த்தை. இதுதான் தேவ வார்த்தை. இப்போ உங்க கையில் அவ்வளோ பணங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே,
ஆனால் உங்களை எதிர்ப்பதற்கு ஒரு 2 பேர் வந்துட்டா போதும், பயம் திகில் எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த பயத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலை குறித்து பயந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, நீ அந்த சூழ்நிலை விட்டு எழுப்பி வர முடியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே 31வது அதிகாரத்தை 11வது வசனத்தை உன் கைகளை வைத்து நீ இந்த வார்த்தையை விசுவாசிப்பேயானால், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, உங்களிலும் பலவான்கள் வந்து உங்களை அழிக்க நினைக்கும் பொழுது, உங்களிலும் பலமுள்ளதாய் இருக்கிற உங்கள் சூழ்நிலைகள் உங்களை அழிக்க நினைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 119:42 எடுத்து வாசிங்க விசுவாசத்தோடு. என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது வசனத்தை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. நீங்க அப்படியே வந்து அதுலயே 25 வாசிங்க. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சொல்லுங்க நல்ல அழகா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க என்ன ஒரு விசுவாசம். மனுஷனுடைய வாயில என்ன வரும்? எல்லா வேலையிலையும் நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, இது மட்டும் வரும். வாயில வேற என்னென்ன வரும்? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. மறுநாள் அதே மனுஷன், நீ சூப்பரா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்பா. மாறுதா? மாறுதா? அங்க எங்கன்னா ஜீவன் இருக்குதா? இல்ல. ஆனா இங்க 25 எவ்வளவு விசுவாசமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணோடு ஒட்டி இருக்கிறேன்ப்பா. உலகமாகிய இந்த மண்ணுல என் ஆத்துமா உலக கவலைகள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக மேன்மைகள், இவைகளெல்லாம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறேன். இதெல்லாம் இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிற தேவ ஜனமே, நினைக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக தான் மத்தேயு 4:4 ஆண்டவர் கொடுத்தாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே பிழைப்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்குன்னா, இதெல்லாம் இருந்தா என் வாழ்க்கை செமையா இருக்கும், இதை தேடி நான் ஓடுறேன்னு உன் இருதயம் சொல்லுதுல, அதை தேடி நீ ஓடி பெற்றுக்கொண்டாலும் தேவ வார்த்தை இல்லைன்னா நீ மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறாய். அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற உன்னை மீண்டுமாய் விடுவிக்க என்ன தேவை? உன் ஆத்துமா உயிரடைய அவருடைய வசனத்தை நம்பி இருக்கணுங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 25ல 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியுங்கப்பான்னு சொல்ற பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்னா, அதே சங்கீதம் 119:42 அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். என்னை நிந்திச்சவனை பார்த்து பேசுவேன், என்னை அவமானப்படுத்தினவனை பார்த்து பேசுவேன். என் தேவ வார்த்தை எனக்குள்ள இருக்குது, நான் நல்லா வாழ்றேன்டான்னு சொல்ல வைக்கிறது தான் தேவ வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதே சங்கீதம் 119:89 கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. 90 உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. தலைமுறை தலைமுறை தேவ வார்த்தை வந்துகிட்டே இருக்குங்க. ஒருவேளை உங்க முந்தின
தலைமுறைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருப்பாரு. அதை சுதந்திரித்து கொள்ள முடியாத நிலையில நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சுதந்திரிக்க போறீங்க. உங்கள் சுதந்திரத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி வைக்க போறாங்க. அல்லேலூயா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உலகத்தின் காரியத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவ வார்த்தையில உயிர் அடையும் பொழுது, தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, தேவ வார்த்தையிலே உன்னை நிலைப்படுத்தி கொள்ளும் பொழுது, நீ எதெல்லாம் வேணும்னு நினைச்சியோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து என்ன சொல்லுவ பாருன்னா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் வார்த்தை என் கூட இருக்குது. அவ்வளவுதான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இப்படி என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய குடும்பங்கள் அமிங்கி குலுங்கி பெருகத்தக்கதாக இருக்கும். நீங்கள் பஞ்சத்தில் இருக்கணுங்கிறது தேவனுடைய ஆசை கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை கொடுக்குறாரு சொல்லுங்களேன். உங்களுக்கு தோணுன ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லுங்க. தேவ வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கல, சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வார்த்தை டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அடுத்து சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பாருங்க, அல்ல அல்ல வந்து கொண்டே இருக்கிறது தேவ வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற செவிக்கு எவ்வளோ இன்பமா இருக்குது, இருதயத்துக்கு எவ்வளோ மனரம்யமா இருக்குது இல்லை? அதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கிங்க. எத்தனை வார்த்தைகள் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அந்த வார்த்தையிலே உங்கள் விசுவாசம் இல்லை என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. இங்கிருந்து தேவ வார்த்தை வருது, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு, நீங்க உங்க தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கும்னு தேவ வார்த்தை வருது. ஆனால் அதை விசுவாசித்து ஆமேன் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது, ரிசீவ் பண்ணும் பொழுது அது நடக்குங்க. அது நடக்குங்க. ஏற்ற வேளையில் அது நடக்குங்க. வார்த்தையானது ஏற்ற வேளையில் கிரியை செய்யும். வார்த்தை வந்த உடனே கிரியை செய்யணுங்கிறது சில பேருக்கு தான். பல பேருக்கு வார்த்தை ஏற்ற வேளையில தான் கிரியை செய்யும். நமக்கு அநேக வேளையில ஏற்ற வேளைக்கு கிரியை செய்வதற்கு முன்பாகவே சுயபலத்தினாலே மனிதனுடைய வார்த்தையை நம்பி மனிதன் மீது நாம் சாய்ந்து அந்த தேவ வார்த்தையை அவித்து போடுகிறோம், எரித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தோடு அன்பு நிமித்தம் பேசுகிறார், கடினத்து நிமித்தம் பேசல. என் பிள்ளைய இன்னைக்கு நீ என்னை நம்பி நீ வெளியில போ, நீ என் வார்த்தையை நம்பிக்கிட்டே இரு. ஒரு ரகசியம் சொல்ற, சங்கீதத்தின் புஸ்தகம் 23 எல்லாரும் எடுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23 அப்ரண்டா சொல்ற, நீங்கள் கர்த்தர் வருகை வரும் வரை, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும் வரை, இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை அனுதினமும் வாசிங்க. திருச்சபையாய் சேர்ந்து எல்லாம் வாசிக்கலாம். சொல்லுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்கிறேன். தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த அதிகாரத்தை அனுதினமும் விசுவாசத்தோடு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்பதை நீங்க வாசிங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். தேசத்திலேயே ஒரு பெரிய திருச்சபையில இது ஒரு குடும்பம் வாசிச்சு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் குறுகின காலத்திலேயே அந்த குடும்பத்தை மீட்டெடுத்தார். விசுவாசிக்கணுங்க, கிரியை நடப்பிக்க கூடியவர்களாக இருக்கும். மனுஷன் வார்த்தையை நம்புறோம்ல, எத்தனை பேர் மனுஷன் வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க?
ஆண்டவர் வார்த்தையை நம்பாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அநேக வேளையில நான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்றது 100க்கு 100 பொய். நான் இதை வெளிப்படையா சொல்லுவேன். 100ல வேணா 30% ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம், 100ல 40% ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம், 100ல 50 நம்பலாம், 100க்கு 100 நம்புறவங்க இருப்பீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ரொம்ப அற்பமானவங்க தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படாதன்னு ஆண்டவருடைய வார்த்தை வரும், அதே காரியத்தை குறித்து தான் பயந்துக்கிட்டு இருக்கும். உன் எதிர்காலத்து நாளைய தினத்தை குறித்து பயப்படாத. ஆகாயத்து பறவைகளை பாரு, அவைகள் நுறுக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, ஆனால் அவைகளை போஷிக்கிற தேவன் நான் உன்னை போஷிக்க மாட்டேன்னு தேவ வார்த்தை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அது அப்போதான் பிறந்திருக்கும், பிறந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். 27 வயசுல 25 வயசுல கல்யாணத்தை பற்றி இப்போ யோசிப்போம். பிறந்த உடனே பாரம் தலைக்கு ஏறிடும். நாளானிக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு என்ன தேவைன்னு இப்ப யோசிக்கிறது ஒரு நியாயம் வேணாமா? ஆனா அதே பிள்ளைங்களா நாம எத்தனை பேர் மனுஷன் வார்த்தை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க? ஆனா மனுஷன் வார்த்தையை நம்பினா தேவ வார்த்தையை நம்பாதது தாங்க அவல நிலை. அல்லேலூயா. தேவ வார்த்தையை நம்புகிற பிள்ளைங்க வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. சில பிள்ளைங்க ஜெபத்திலையும் உறுதியாய் பற்றி கொண்டு தேவ வார்த்தையை நம்புகிறவங்களா இருப்பாங்க. தேவ வார்த்தையை நம்புவேன்னு சொல்லுங்க. உங்க வீடுகளில் நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது பக்கத்துல ஒரு டைரி வச்சுக்கோங்க. தேவ வார்த்தை வரும். அந்த தேவ வார்த்தையை நோட் பண்ணி டைமோட நோட் பண்ணுங்க. அது ஒரு சில பேர் தான் அதை செய்வாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வார்த்தைக்காக ஏங்குகிற பிள்ளைகளா இருப்பாங்க. நம்ம இப்போ இன்னைக்கு அப்படியே உள்டாவா இருக்கிறோம். பணத்துக்காக இயங்குகிற பிள்ளைகளாய், சுக வாழ்வுக்காக இயங்குகிற பிள்ளைகளாய், ஜம்முன்னு போகிறதுக்காக இயங்குகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் வார்த்தையை வெறுமனே சொல்லுகிற பிள்ளைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. வார்த்தைக்காக எவன் ஒருவன் இயங்கி கொண்டிருக்கிறானோ அவனிலே தேவ வார்த்தை வந்து அவனிலே தேவன் வாசம் செய்து அவனை பழுகி பெருக செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நான் 100க்கு 100 வார்த்தையை நம்பிட்டு இருந்தேன்னு. இப்போ நான் நம்புவேன்னு சொல்லுங்க. இப்போ வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்குங்க. வருடம் ஏதோ ஒரு வார்த்தை கிடைக்காதன்னு பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்க அந்த வார்த்தை கிரியை செய்யாதது காரணம் நாம தான், தேவன் அல்ல. அப்ப ஆசீர்வாதம் திருச்சபை பிள்ளைகளுக்கு நிறைவேறணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், என் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் சுகித்திருப்பார்கள். இன்னொரு வார்த்தை மத்தேயு 4:4, மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவ வார்த்தையிலும். சொல்லுங்க, தேவ சொல்லுங்க, தேவ வார்த்தையினாலும். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவ வார்த்தையினால். சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா இந்த வார்த்தையை கோடிட்டா திரும்ப திரும்ப பேச வைக்கிறாரு? இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்கள் கைகளிலே இருக்கிறதையும் வரக்கூடிய காரியங்களிலே நம்பிக்கை வைக்கிறதுனால் மாத்திரமே அவர்களால் செழிப்படைய முடியல. நீங்க வெறுமனே தேவ வார்த்தையை நம்பி இருங்க. தேவ வார்த்தையை நம்பி இருங்க. ஒரு ஸ்திரீ எண்ணெயை கொண்டு வந்தாங்க. தீர்க்கதரிசி இப்ப போய் அதை ஊத்து அப்படின்னாரு. அவங்க செஞ்சாங்களா செய்யலையா? சொல்லுங்க. செஞ்சதுனால ஆசீர்வாதம் வந்துதா இல்லையா? அப்ப செஞ்சதுக்கு அடிப்படை என்னவா இருந்தது? தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நடந்தபடியினாலே. அல்லேலூயா. இன்னொரு ஸ்திரீ வந்தாங்க. எத்தனை விறகு பொறுக்கி கொண்டாங்கன்னு இருக்கு தெரியுமா? 4 விறகு பொறுக்கி கொண்டாங்கன்னு இருக்கும். ஏன்? நாளைக்கு அவங்க பொறுக்கலையே 4. ஏன்? அன்னியோட அந்த 4 முடிச்சிட்டு
அந்த நாள் எண்டில் தங்களை முடிச்சுக்கணுன்ட்டு விறகு பொறுக்க வந்தாங்க. அங்கே தீர்க்கதரிசனுடைய வார்த்தை என்ன வந்தது? முதல்ல போயிட்டு எனக்கு அப்பம் கொண்டு வா. முதல்ல போயிட்டு எனக்கு அப்பம் கொண்டு வா. அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பஞ்சகாலம் தீரும் மட்டும் அந்த இடத்துல ஆகாரத்துக்கு குறையவே இல்லை, மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது பஞ்சகாலம் வந்தாலும் உங்க வீட்டில் பஞ்சம் இருக்காது. மரணம் உங்களை அண்டிக்கொள்ள வந்தாலும் மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்களை அமிழ்க்க முடியாது, கீழே தள்ள முடியாது. வார்த்தை உங்களை மிதக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வெறும் காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, பேதுருவால படகை ஓட்ட முடியல, கப்பலை செலுத்த முடியல. ஆனா கடல் மேல நடந்து வரவர் சொல்ற வார்த்தையில அங்க காற்றும் அமைதலாகுது, கடலும் கொந்தளிக்கிறத நிப்பாட்டுது. அப்போ என்ன இருக்குங்க? ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைங்களே, நீங்கள் அவரை தேடுகிறது மாத்திரம் நோக்கமா இருக்கிறீங்க. அவர் கையில பெற்றுக்கொள்கிறதுல மட்டும் நோக்கமா இருக்கிறீங்க இல்ல. பெற்றுக்கொள்கிறதிலே நோக்கமா இருக்கிறதை காட்டிலும் அவர் வார்த்தையிலே விசுவாசத்தோடு நடக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது கேட்காமையே எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. அவர் கூட வந்துடுவாரம்மா. ஆதியிலே யோவான்ல வாசிக்கிறோம்ல, வார்த்தை தேவனோடு இருந்தது இல்ல, அவர் வார்த்தையா இருக்கிறார். வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று வார்த்தையிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் இப்பொழுது சொல்லும் பொழுது, நான் இருளிலே இருக்கிறேன், என் வாழ்க்கையில எங்கெங்க வெளிச்சம், நீங்க அவிசுவாசத்தோட இருக்காதீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அதை ரிசீவ் பண்ணும்போது அழகா வாசிங்க திரும்ப. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை தாங்க ஆண்டவர். நீங்க நல்லா இருப்பீங்க அம்மா, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வீட்டில் சுகவீனத்தோடு இருக்கிறவங்க எழும்பி நடக்க போறாங்க, உங்களுக்கு ஏற்ற வழியில திருமண காரியம் நடக்க போகுது, உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீங்க நடத்தி பார்ப்பீங்க. கையில ஒண்ணுமே இல்லை, வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை உட்கொண்டு நீங்கள் விசுவாசத்திலே நடக்கும் பொழுது வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும், உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது கிரியைகள் நடந்துகிட்டே இருக்கோங்க. நான் கர்த்தரை தேடி என்ன கண்டேன்? என் வீட்டு ஃபுல்லா வசனங்கள் இருக்கு, ஆனா ஒரு நல்லதும் நடக்கலையே. அதுக்கு வார்த்தை காரணம் இல்லை, கர்த்தர் காரணம் இல்லை. உன் வீடுகளிலே வைத்திருக்கிற வசனத்தை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். அந்த வசனம் உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே கிரியை செய்யும். இன்னைக்கு போங்கம்மா வீட்டுக்கு, தேவன் கொடுத்த வார்த்தைகள் உங்க வீட்டில் ஏராளமா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வச்சு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த சந்தோஷம் அது நடக்காத பொழுது அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தி இருக்கிறீங்கல்ல, அந்த தேவ மகளை நீ நல்லா கேட்டுக்குங்க. நீங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட போல் கிடைச்ச சந்தோஷம் இப்போ இல்லை. அது ஏன்னா அது கிரியை செய்யலை. இன்னைக்கு கிரியை செய்ய வைப்பேன்னு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. உன் வீடுகளிலே போய் உனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசத்தோடு கைகளில் ஏந்தி உன் கரத்தினாலே அவைகளை தொட்டு பார்த்து, இதோ எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நான் இதை விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் கிரியை செய்வார் என்கிற ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த சாட்சி வருதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை வெறுமனே திரும்பாதுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவர் வார்த்தை ஒழிந்து போகவே போகாதம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு வெளியூர்ல ஒரு வெளிநாட்டில் பணி செய்யும் பொழுது ஏதோ ஒரு பணி ஹை இன்டென்ஷன் வயரோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது
ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மரத்தையா வெட்டிட்டு வரும் பொழுது ஒரு மரம் இருந்தது. அதை வெட்டுறதுக்காக பண்ணும் பொழுது பார்த்தா அங்கே பறவைகள் சத்தம் கேட்டுது. அங்கே நிறைய பேர் சொன்னாங்களாம், இது பறவைங்க இதெல்லாம் கூடு கட்டியிருக்கு, நம்ம வெட்டிட்டா போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த இன்ஜினியர் அந்த ஆஃபீஸர் சொன்னாராம், இல்லை திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அவங்க அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிட்டு வெட்டிட்டு சில நாட்கள் கழித்து திரும்ப இந்த மரத்தை வெட்ட வரும்பொழுது முதல்ல அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, பறவை இருக்காங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, கடினமா வேலை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அதிகாரி, சரி பார்த்துக்கலாம்ப்பா இது அப்புறமேட்டு வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாராம். இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா, ஒரு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய அதிகாரி கிடையாது, இப்போவே செய்யணும்னு சொல்கிற ஒரு மனுஷன் இதை ஏன் இப்படி விட்டுட்டு போகலான்ட்டு கீழே இருந்தே சொல்லிட்டு போனாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து போய் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு திரும்ப வரும்போது இந்த மரத்தின் மேலே இருக்கிற அந்த பறவைகள்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது பறவைகள்லாம் இல்லை. அந்த கூடை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு கைப்பிரதி இருந்துதான். அந்த கைப்பிரதியில் இருந்த வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடவும். அந்த பறவை அந்த கூட்டை கட்டும் பொழுது இந்த கைப்பிரதியும் சேர்த்து கட்டியிருக்குது. அப்போ அந்த ஒரு கைப்பிரதியில் இருக்கிற வார்த்தை வெட்ட வந்த கடின இருதயத்தோடு இருந்த அதிகாரியை ஏதோ ஒரு சிந்தனையில் சரி இது அப்புறம் பார்த்துக்கலான்னு போக வச்சுது அப்படின்னா, அந்த கூட்டை பாதுகாத்த தேவன் பறவைக்கே இவ்வளோ இறக்கம் கொடுத்து ஒரு வார்த்தையை கொடுத்து பாதுகாக்கிறாருன்னா, முழு வார்த்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு கைப்பிரதியில் இருந்த வார்த்தையே ஒரு பறவையின் கூட்டை பாதுகாத்ததுன்னா, மொத்த வார்த்தையும் எனக்காக, நான் சாப்பிடுவதற்காக, நான் புசிப்பதற்காக, நான் சுகித்து செழித்து வாழ்வதற்காக கொடுத்துருக்கிறார்னா, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? வல்லமை உடையவனா இருக்கணும். அல்லேலூயா. வல்லமை. நீங்கள் வார்த்தையை நல்லா மெடிடேட் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும், வராதுன்னு சொல்லலை. ஆண்டவர் அண்டையில் கிட்டி சேர்கிற தேவ பிள்ளைக்கு போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும், வந்தே தீரும். வராதுன்னு நான் சொல்லுவேன்னா நான் பொய்யன், வராதுன்னு சொல்லுவேன்னா நான் பொய்யன். அந்த கஷ்டங்களும் போராட்டங்களும் ஏன் வரும்னா, இன்னும் அவருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில மகிமை அடைவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க தீர்மானிக்கிற விதத்துல தீர்மானிக்க மாட்டார், டிசைட் பண்ணிடுவார். இந்த பையனை வச்சு அவன் வாழ்க்கையில என் நாமத்தை நான் பயங்கரமா கொண்டு வர போறேன். இந்த மகளை வச்சு என் வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கையை நிமித்தம் என் நாமத்தை பயங்கரமாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறவர். ஸ்தேவான் கல்லெறியுண்டு செத்தான், தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணினதுனால. பவுலும் அதற்கு ஒரு காரணம். ஆனால் அதே பவுல் பல மடங்கு ஓட்டத்தை ஓடினார். ஏன் தெரியுமா? குற்ற உணர்வு வந்திருக்கும். ஸ்தேவான் அடிக்க ஒப்பு கொடுத்துட்டோம், அவன் உயிரோட இருந்தால் அவன் இவ்வளோ வேலை பார்த்துருப்பான், அவன் இல்லை, அப்போ அவனுடைய வேலையும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். பைபிளில் எங்கேயுமே இல்லை, நான் என்னோட இதில் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தையை உட்கொள்ளும்போது ஒரு பறவையின் கூட்டுக்கே ஒரு கைப்பிரதி காப்பாத்துதுன்னா, ஒரு கைப்பிரதி ஒரு பறவையின் கூட காப்பாத்துதுன்னா, தேவ வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும் பொழுது உங்களை காப்பாத்தாதாம்மா. அப்போ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலமுங்க. வேணும், அதாவது கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு, கர்த்தர் வார்த்தையில பற்றுதலாயிரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னவரை நீ விசுவாசி. ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த போராட்டம், ஏன் 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 கேட்காதீங்க. எனக்கா இந்த போராட்டம், இந்த போராட்டம், அப்படி இல்லை. என் அப்பா ஏன் என்று கேள்வி கேட்ட இடத்துல என் அப்பா என்று சொல்லி பாருங்க. அவர் வார்த்தை உங்களிலே கிரியை செய்கிறதா இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 47வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக தேவனிடத்துக்கு வந்தார்.
போதும் இருங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு, நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நீங்க வாங்கப்பா என் வீட்டுக்கு, நீங்க வாங்கப்பா, நம்ம ஜெபிப்போம்ல, என் வீட்டுக்குள்ள நீங்க வந்துடுங்கப்பா, என் கூட வந்துடுங்கப்பா, ஜெபிப்போம்ல ஜெபிச்சிருக்கிறோம்ல. ஆனா அங்க ஆண்டவர் அங்க சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்கலன்னா நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தகப்பன் போலங்க எடுத்து 49 வாசிங்க. 50. அவ்வளவுதாங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். என்ன சொல்றாரு? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். சொல்லுங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பிழைத்திருக்கிறீங்கம்மா, நீ போலாமா, தைரியமா போ, உன் கூட என் வார்த்தை வருது. 51 வாசிங்க. இங்க அப்படி நிப்பாட்டுங்கம்மா. 51ல அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த 50ல வாசிங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். 51 வாசிங்க. பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். வேலைக்காரன் சொன்ன வார்த்தை உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். எங்கன்னா வார்த்தை மாறிச்சா? இல்ல. இயேசு ஒருவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரே, ஆனால் அதே வார்த்தையை நீங்கள் சொல்வதற்கு முன்பாக உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லி அவர் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்தது என்பதை அறிய வைப்பார்கள். அம்மா, இயேசு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான். வேலைக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். ஏன் வேற சொல்லியிருக்கலாமே? உன் பையன் உயிரோட இருக்கிறான்ப்பா, உன் பையன் எந்திரிச்சிட்டான்ப்பா, உன் பையன் நல்லாயிட்டான்ப்பா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாமா? வார்த்தைகள் என்ன வேணாலும் சொல்லலாமா? பிழைச்சிட்டான்ப்பா, எந்திரிச்சிட்டான்ப்பா, நடக்கிறான்ப்பா, சாப்பிட்றான்ப்பா சொல்லலாமே. ஆனால் அதற்கு மாறாக இயேசு சொன்ன வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, துக்கத்தில் இருக்கிற உங்களை அந்த அற்புதத்தை நிமித்தம் மீட்டெடுக்கும் பொழுது பிற ஜனங்கள் சொல்லும், நீ இயேசுவால் மறக்கப்படவில்லை என்று. அல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தையும் மனுஷன் பேசுற வார்த்தையும் மேட்சா இருக்கோங்க. அதுதாங்க ஆண்டவர். இயேசு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். எங்க போய் கனெக்ட் பண்றாரு பாருங்க. அப்போ நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று தேவ வார்த்தை உங்களுக்கு வருது அப்படின்னா, அதே வார்த்தைய உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ இயேசுவால மறக்கப்படல, அதனாலதான் இந்த போராட்டத்துல இருந்து நீ மீண்டு வந்துட்ட. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க தேவ பிள்ளைங்களே. கர்த்தருடைய வார்த்தை 52 வாசிங்க. ம் 53.
அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையை விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஏன்னா அப்பொழுது அந்த எந்த மணி நேரத்தில் அவன் பாருங்க, தன் பிள்ளை பிழைச்சிட்டான்ற சந்தோஷம் கூட அவனுக்கு இல்லை. எந்த மணி நேரத்தில் அவன் பிழைச்சாங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்னா, அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்தது, என்ன வேலையில் கிரியை செய்தது என்பதை அறிந்து கொள்வதிலே அவன் ஆர்வமாயிரு. இன்னும் அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னு. அப்போ இயேசு சொன்ன 7ஆம் மணி நேரத்திலே அவன் சுகமடைந்தான். மின்னலை விட வேகமுடையது, ராக்கெட்டை விட வேகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாருன்னா, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை அங்கே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி வைத்திருக்கோங்க. தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு போகும் பொழுது, அதை ரிசீவ் பண்ணி போகும்பொழுது, அங்கே தேவன் உங்களுக்கான கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்தி நேர் வழியே ஆயத்த பண்ணியிருப்பார். மனித கண்களிலே தயவை கொடுத்தவராயிருப்பார். உனக்கு போ, நான் சகாயம் செய்வேன்னா சகாயம் செய்யறதுக்கு ஆட்கள் அங்கே வச்சிருப்பார். டவுட்டோட போனீங்கன்னா வார்த்தை கிரியை செய்யாதம்மா. அங்கே பாருங்க, தான் புள்ள உயிர் அடைஞ்சிருக்கு, சந்தோஷம் வரல. எப்போ, எந்த மணி வேளையில், எந்த மணி நேரத்தில்? அப்போ என்ன புலப்படுகிறதுனா, அவன் தேவனை விசுவாசித்து தேவனிடத்துல வந்தான். அவர் வார்த்தை மின்னலை விட வேகமாய் அவன் தன் மகனை சுகப்படுத்தினது என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவன் அந்த வார்த்தை எப்படியாக என்ன மணி நேரத்தில் கிரியை செய்ததில் அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தான். அப்போ உங்களுக்கு வார்த்தை வருதா, இது எப்படி கிரியை செய்யும் என்று திகைத்து போய் நிற்காதீங்க. அது கிரியை செய்யும் சொல்லிட்டு ஆர்வத்தோடு காத்து கொண்டிருங்க. கிரியை செய்யும். ஒரு மனிதனாய் வந்தான். அடுத்து 53 பார்க்கிறோம், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதனா நீங்க தேவ வார்த்தையை விசுவாசிங்கம்மா. உங்க குடும்பத்துல 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். யாருமே தேவ வார்த்தையை விசுவாசிக்காம இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்கள் மருமகன், உங்கள் மருமகள், உங்கள் மகன், உங்கள் மகள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க தேவ வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க நம்பல, நீங்க உங்க மருமக நம்பல, நீங்க தேவ வார்த்தையை விசுவாசித்து என் மகனும் மகளும் சுகித்து செழித்து தன் பிள்ளைகளோடு நல்லா இருப்பாங்க நீங்க நம்புங்க. அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவரை தேடி மொத்த குடும்பத்தையும் கொண்டு வரல. ஒரு மனுஷன் வந்தான், ஆண்டவரை அறிந்து கொண்டான். அவன் நிமித்தம் அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதாயிடுச்சு. பிள்ளை வந்தா நல்லா இருக்குமே. உன் பிள்ளை வரும், நீங்கள் விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நடக்கும் பொழுது. என் தாய்க்கு நல்ல சுகம் கிடைக்கணும், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியங்கள் நிறைய இருக்கு. கட்ட சித்தமனா இன்னொரு நாள் அதை பற்றி பேசுவோம். அடுத்து சகரியா வார்த்தையை நம்பவில்லை, ஆனால் தேவ வார்த்தை கிரியை செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நோட் பண்ணிக்கிங்க, 1லேருந்து 19 வரைக்கும் நோட் பண்ணிக்கிங்க. 20 மட்டும் வாசிங்க. அங்க பாருங்க அம்மா, தேவ வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது அதை நம்புவீங்கன்னா அந்த தகப்பனை போல உடனே கிரியை நடக்கும். தேவ வார்த்தை வரும்பொழுது நீங்க நம்பலைன்னா அந்த வார்த்தை நிறைவேறும் வரை நீ ஊமையாய் இருப்பாய், நீ பேச கடாதவனாய் இருப்பாய் என்கிறாங்க. தண்டனை வருது அம்மா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு துக்கத்தை இருக்கிறதுக்கு காரணம்னா படாதபடினால தான் தண்டனை வருது. இந்த தண்டனையிலேருந்து விடுபடணும்னா அங்கே யோவான் ஸ்நானகன் மகனாய் பிறக்கும் பொழுது தான் தண்டனை. வாய் பேச முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கஷ்டத்தில் ஏன் இருக்கிறீங்கன்னா அந்த வார்த்தை வரும்பொழுது இது எனக்கு உண்டானது இல்லை என்று நீங்கள் அவிசுவாசத்தில் நம்பினபடினால ஏற்ற காலம் வரை இந்த உபதத்தில் நின்னே திருவீங்கம்மா, நின்னே திருவீங்க. ஒரு பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குதுல்ல. ஆனால்
இந்த கஷ்டத்துல செத்து போக மாட்டீங்க, உயிர் வாழ்வீங்க. ஏற்ற காலம் பக்கத்துல வந்துடுச்சு, சுகித்து செழித்து வாழ வைக்க போற. ஒரு பிள்ளையின் பிறப்பு எத்தனை மாசம்? 100 வருஷமா? 10 மாசம் தான். அந்த 10 மாசம் வரைக்கும் அவன் வார்த்தையை விசுவாசிக்க முடியாததுனால வாய் பேசாதவனாய் இருந்தான். அப்படியே அவன் மறிக்கல, பிள்ளை பிறந்த உடனே அவன் பேசினவனாய் இருந்தான். தேவ வார்த்தையை விசுவாசிக்காத தேவ ஜனமே, தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத தேவ ஜனமே, ஏன் இந்த கஷ்டத்துல நான் அகப்பட்டிருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தாரு, இன்னைக்கு அழுகிறல்ல. அந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது எங்கே போனது உன் விசுவாசம்? நீ நல்லா இருப்பான வார்த்தையை கொடுக்கும்போது எங்க போனது விசுவாசம்? அப்போ உன் கையில இருக்கிறத வச்சு இந்த வார்த்தை எப்படி கிரியை செய்யும்? உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்டியை வச்சுட்டு இந்த வார்த்தை எப்படி எனக்கு நடப்பிக்கும்? என் கையில எதுவுமே இல்லையே, உதவ ஆள் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டபடினால, வார்த்தையின் கிரியையை நடப்பிக்கபடியாதபடிக்கு தடை போட்டபடினாலதான் இந்த கஷ்டம். அம்மா, இன்னைக்கு கர்த்தர் பிரியம் வைத்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயாச்சு, இனி நாச்சும் என் வார்த்தையை விசுவாசி, நீ மேலோங்கி வளருவாய். எனக்கு கஷ்டமா இருக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்து. ஆனா கஷ்டத்துக்கு உட்படுத்தி கொண்டது யாரு? நீ தானே, நான் இல்லையே. இதை செய்யாதன்னு சொல்ற, இந்த மனுஷங்கிட்ட பேசாதன்னு சொல்ற, இதை காரியத்தை நினைக்காதன்னு சொல்ற, இதை குறித்து நீ சிந்திக்காத, நீ மாட்டு கிளம்பி போயிட்டு நான் கூட வருவேன்னு சொல்றேன். எல்லாத்தையும் விட்டு சுய புத்தின் மேல சார்ந்து, சுய இச்சையின் மேல சார்ந்து நீ கீழே விழுந்து 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 எத்தனை முறை நீ விழுந்து கிடப்ப. நீ விழாதபடிக்கு நான் உன்னை காக்க ஆவலா இருக்கிறேன். என் கையை பிடிச்சுக்கோ. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசம் புரிஞ்சுதா? இனி வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் புரியுதா? அவர் வார்த்தை நமக்காய் வருகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாம் செய்ய முடியும்பா. இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வேனா? இந்த வார்த்தை உனக்குள்ளே நிலைச்சிருப்பேனா? உன் வாழ்க்கையில் இனி அற்புதங்களை நீ காணப்போகிறாய். நான் தண்டிக்கிற தேவன் அல்ல, தண்டனைக்கு போகாதபடிக்கு தடுக்கிற தேவன். நீ தண்டனைக்கு போகாதபடிக்கு என் வார்த்தையை கொண்டு தடுக்கிற தேவன். என் வார்த்தையை உதாசீனப்படுத்தாதே, என் வார்த்தையை கேட்க உதாசீனப்படுத்தாதே, என் வார்த்தையை தியானிக்க உன்னை உதாசீனப்படுத்தாதே, என் வார்த்தையை பேசுவதற்கு உதாசீனப்படுத்தாதே. நீ என் வார்த்தையை பேச பேச பேச, என் வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, என் வார்த்தையை தியானம் பண்ண 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 நீ சுகித்து செழித்து வாழ்வாய். அது மாத்திரமில்லை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. நீ விழுந்த, எலும்பிடு, நான் தூக்கிட்டேன், இனி விழாத. விழுந்து 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 எந்திரிச்சனா எனக்கு ஒன்றும் இல்லை. நீ விழும்பொழுதெல்லாம் ஒரு காயம் வரும். அது உன் சரீரத்தில் அது அசிங்கமான காயமா தெரியும். உன் சரீரத்தில் அது அசிங்கப்படுத்துகிற அவயமா இருக்கும். வேண்டாம். அந்த காயத்திலிருந்து நீ மீண்டும் மீள நீ ஆசைப்படு. நான் மீட்டெடுக்கிறேன், ஆனால் திரும்ப விழமாட்டேன்னு உறுதிமொழி எடு. நான் உன்னை விழ வைக்கிற தேவனாக இருக்கவே மாட்டேன். நீ விழுந்து போவாயானாலும் கூட நான் உன்னை கைப்பிடிச்சு தூக்கி எடுப்பேன். அவ்வளோதாங்க ஆண்டவர் சொல்லிட்டார். அவ்வளோதாங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த ஒரு சரணம், ஒரு வார்த்தை, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா?
சங்கீதத்தின் புஸ்தகம் 119:42 வாசிக்க முடியுமா? நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். என்ன ஒரு தைரியமான வார்த்தைங்க. தாவீது எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலை அடைஞ்சதுக்கு ஒரே காரணம் அவர் தேவ வார்த்தையை நம்பினபடியினாலே. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தேவ வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள் செழித்து சுகித்து இருப்பாங்கங்க. அம்மா, இன்னைக்கு இந்த கஷ்டம் ஒருவேளை நாம் அனுபவத்து நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கோம், ஆனால் அது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய பிரியம் இல்லைம்மா. இந்த நிந்தனைகள்லேருந்து, இந்த அவமானத்துலேருந்து, இந்த போராட்டத்துலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சிட்டாரு. சந்தோஷமாக வார்த்தையை பெற்றுக்கொண்டு போங்க. நீங்கள் விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் என் மகன், மருமகள், பேரன், பேத்திகளோடு நான் திருச்சபையில் உட்காருவேன் விசுவாசிங்க. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடந்து, என் மகளுக்கு ஒரு திருமணம் நடந்து, நான் என் பிள்ளைகளுடைய சந்ததியோடு நான் திருச்சபையில் இருப்பேன்னு நீங்கள் விசுவாசம் வைங்க. என் பிள்ளையனுடைய வாழ்க்கை மாறவே இல்லையே, அவனுக்கு நல்லதே நடக்கலையே, அப்படி நீங்கள் இருக்கிற இந்த வேளையில் உன் பிள்ளையை நான் அவமானத்திலிருந்து மீட்டெடுத்து உன் பிள்ளையை அலங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் இந்த நாளில் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தை. கலங்கி தவித்து வந்த உன்னை கலங்காதபடிக்கு அனுப்புகிறேன். நீ சுகத்தோடு, செழிப்போடு, சீரும் சிறப்புமாய் வாழ்வது மிக நிச்சயம். உன் தாய் எழுப்பி நடப்பது மிக நிச்சயம். நீ விசுவாசிப்பாயானால், உன் தாய்க்காக நீ உத்தரவாளியாய் நீ முழங்கால் படிவிடுவாயானால், உன் தாயை நான் எழும்பி நடக்க பண்ணுகிற தேவன் என்கிறதை நீ உணர்வாய். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாகிற்று. இதோ உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவது என்று நீ சொன்ன நிமித்தம் இருளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தில் வந்து வாழ்வார்களாக. ராஜா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர இயலாத ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து ஆசீர்வதித்து அடுத்த வாரம் கொண்டு வருவீராக. ராஜா, தேசமெங்கும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிய நல்ல பிதாவே.